இமாம் பசன் இது ஒரு மாம்பழத்தோட பேர். அரச குடும்பத்துக்குன்னு ஒரு சில பொருட்கள் அந்த காலத்தில் இது அரச குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இந்த இமாம் பசன் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா அரச குடும்பத்துக்காகவே வளர்க்கப்பட்ட ஒரு மரம், அவங்களுக்காகவே அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. ஒவ்வொரு பழமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிராம் 900 கிராம் இருக்குது. இதனோட சுவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அலாதியான ஒரு சுவை, வேறு எந்த மாம்பழத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு சுவை. அதே போல் இதனுடைய கொட்டை ரொம்ப சின்னதாக இருக்குது. மாம்பழத்தோட அந்த பழம்பகுதி பார்த்திங்கன்னா அவ்வளவு அதிகப்படியாக இருக்குது. மே ஜூன் மாதங்களில் இது நல்லா பழுத்து நல்ல சுவை தரக்கூடிய வகையில் இருக்குது. மரத்துலேயே பழுக்கிற பழத்துக்கு அதிகமான சுவை. ஆனால் அது கீழே விழுந்துட்டு அடிபட்டுருங்கிறதுக்காக நல்ல பக்குவமான பிறகு பறித்து வச்சிடறாங்க. இதனுடைய விலையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப அதிகப்படியாகவே இருக்குது. ஒரு சில மரங்கள் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய தன்மையும் இருக்குது. சுவை அதிகப்படியான ஒரு வகையை சார்ந்த இந்த பழம் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழகம் போன்ற எல்லா பகுதிகளிலுமே விளையக்கூடிய இந்த மரம் வகை. இந்த பழம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போய் முன்னாலேயே புக் பண்ணி வாங்கி வைக்கிற பழக்கமும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா இதனுடைய சுவை அப்படிப்பட்ட ஒன்றா இருக்குது. பார்த்திங்கன்னா அல்ஃபோன்சா மாதிரி தெரியுது இந்த பழம், ஆனால் இதனுடைய பெயர் இமாம் பசன். உங்கள் பகுதியில் நீங்கள் இந்த பழத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலோ அல்லது சாப்பிட்ருந்தாலோ உங்களோட அனுபவங்களை பதிவு பண்ணுங்கள். இந்த மாம்பழம் காரைக்குடி பகுதியிலிருந்து நமக்கு ஸ்பெஷலாக ஒரு நண்பர் அனுப்பி வச்ச ஒரு மாம்பழம். அருமையான சுவையாக இருந்தது. இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழங்கள் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இதனுடைய சுவை வேறு எதோடையும் கம்பேர் பண்ண முடியாத வகையில் தான் இருந்தது. இதனுடைய அளவுமே ரொம்ப பெருசு பாருங்கள். முக்கனிகளில் ஒன்று இந்த மாம்பழம். அதே போல் மாம்பழத்திலேயே தனி சுவையான இந்த மாம்பழம் ரொம்பவே அருமை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.